ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஜென்சி மீடியா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வேர்ல்டு வைடாக எல்லாருமே ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க அந்த ஒரு பெரிய அப்டேட் தான். ஈரான் இஸ்ரேல் யூஎஸ் வார் முடியுமா, முடியாதா, இல்லை அது ப்ரொலாங்டாக கண்டினியூ ஆகுமா, அதுக்கு ஃபைனலாக கன்க்ளூஷன் தான் என்ன அப்படின்றது தான் இப்போ ரொம்ப நாளாக எல்லாருக்குமே இருக்கிற ஒரு குழப்பம். ஸோ சோஷியல் மீடியாவில் இப்போ எல்லாரும் பார்த்தோம்னா ட்ரம்ப் ஈரான் வர முடிச்சு வச்சிட்டாரா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்றத சிம்பிளாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஸோ கடந்த சில மந்த்ஸாகவே யூஎஸ் ஈரான் இஸ்ரேல் இடையில் ரொம்ப பெரிய ஒரு மிலிட்ரி டென்ஷன் போயிட்டே இருந்துச்சு. இந்த கான்ஃப்ளிக்ட்னால குளோபல் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, ஸ்டாக் மார்க்கெட்ஸ் ஒரு ப்ரெஷரில் போச்சு, அதே மாதிரி கிரிப்டோ ரேட்ஸ் டவுன்ஃபாலை ஃபேஸ் பண்ணுச்சு, ஃபியூவல் ரேட்ஸ் கூட பெரிய அளவில் இம்பாக்ட் ஆச்சு. அது ஈவன் இங்கே நம்ம தமிழ்நாடு இந்தியாவில் கேஸ் ரேட்ஸ், கமர்ஷியல் கேஸ் ப்ரைஸ் எல்லாமே ஹைக் ஆச்சு. ஸோ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்ன்னு சொல்கிற இந்த ரூட் வேர்ல்டு ஆயில் சப்ளைக்கு ஒரு லைஃப் லைன் மாதிரி. ஸோ அதான் அந்த உயிர் நாடியே. அது பிளாக் ஆனால் பூம், உலக எக்கனாமியே அஃபெக்ட் ஆகும். இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, யூஎஸும் ஈரானும் ஒரு ப்ரிலிமினரியான ஒரு பீஸ் அக்ரிமெண்ட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த டீல் சைன் ஆனால் மிலிட்ரி ஆப்ரேஷன் ஸ்டாப் ஆகும், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் ரீஓப்பன் ஆகும், அதனால ஆயில் சப்ளை நார்மல் ஆகும்னு சொல்லப்படுது. ஆல்ரெடி க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் கூட ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நேற்று கூட இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் ஒரு 5% வரைக்கும் குறைஞ்சிருக்கு. ஆனால் இங்கே தான் ஸ்டோரியோட மெயின் பிளாட் ட்விஸ்டே இருக்குது. ஸோ டீல் வந்தாலும் இந்த இஷ்யூ கம்ப்ளீட்டாக சால்வ் ஆகலை அப்படின்னா நெக்ஸ்ட் 60 டேஸில் நெகோசியேஷன்ஸில் சாங்ஷன்ஸ் திரும்ப ரிமூவ் பண்ணுவாங்களா, ஈரான் நியூக்ளியர் ஆக்டிவிட்டீஸ்க்கு என்ன கண்டிஷன்ஸ் வரும்னு டிசைட் பண்ணுவாங்களா. ஸோ அதை பொறுத்து தான் இந்த பீஸ் பர்மனெண்ட்டாக இருக்குமா இல்லையானே தெரியும். ஸோ பீஸ் பர்மனெண்ட்டாக இருக்குமா இல்லையான்னு தெரிகிறதுக்கே இன்னும் நம்ம பல சிச்சுவேஷன்ஸ் கடந்து வரணும், பல சிச்சுவேஷன்ஸை நம்ம பார்க்குற ஒரு சூழ்நிலை நமக்கு உருவாகி இருக்கு. ஸோ ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிளில் இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது ட்ரம்ப்புக்கு ஒரு பெரிய விக்ட்ரி மூமெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. எதனால? வார்னால ஃபியூல் ப்ரைஸஸ் ரைஸ் ஆகி பப்ளிக் ப்ரெஷரில் இருந்தாங்க. ஸோ இப்போ பீஸ் டீல் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சால் அவரோட ஃபாரின் பாலிசி அச்சீவ்மெண்ட்டுக்கு இது ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். ஸோ என்னால் தான்ப்பா இந்த அச்சீவ்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு ஒரு ஈஸியாக ப்ரொஜெக்ஷன் பண்ணிட முடியும். ஸோ ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார் முடிஞ்சதுன்னு இன்னும் அஃபிஷியலாக சொல்ல முடியாது. பீஸ் டீல் டேபிளில் இருக்குது, ஸோ ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஜூன் 19 சைன் பண்ணுறதை பொறுத்து தான் அது பெர்மனெண்ட் ஆகுதா இல்லையா. ப்ளஸ் நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ இது இஸ்ரேலோட ஃபேக்டரும் ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. அதனால தான் இப்போ உலகம் மொத்தமும் இது ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா இது அஃபெக்ட் ஆனது வெறும் ஈரான் யூஎஸ் இஸ்ரேல் மட்டும் கிடையாது. ஸோ ஈரானை சுற்றி இருக்கிற அனைத்து அந்த கல்ஃப் நேஷன்ஸ்னு சொல்லப்படுற அந்த அமீரகம், அந்த நேஷன்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகிருக்கு. இந்தியாவில் இதோட ரிஃப்ளெக்ஷன் நம்ம பார்க்க முடியுது. என்டையர் வேர்ல்டு வைட் இது அந்த ஒரு சப்ளை செயின் யூனிட்டே இதனால் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்ற அந்த ஒரு சின்ன இடத்த அவங்க பிளாக்கேட் பண்ணி வச்சுருந்தனால. பட் எல்லாருமே ஹோப் பண்ணுவோம் இது இதோட முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களோட தாட்ஸ் என்னன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட, சென்சேஷனல் டாப்பிக்கோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.